Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் காலை நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன். காலை வணக்கத்தை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தேவ பிள்ளைகள், கிரீட்டிங்ஸ், ஷாலோம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதரன், சகோதரி எல்லாரையும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அவருடைய கிருபை தான். ஆமென். சரியா? சுவாமினால கர்த்தர் நல்லபடியாய் நம்மளை நடத்தி நம்மளை பாதுகாத்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே, இந்த காலவேளையிலே நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை, அதாவது ஒரு தொடர்ச்சியாக ஒரு சில வாரங்கள் நான் ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள், நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் அதிகமாக இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். சரியா? போன வாரம் ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து ஆண்டவர் அங்கே சில காரியத்தை சொன்னார். என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, என்னுடைய ஜனங்கள் சங்காரமாய் ஆயிருக்கிறார்கள். My people are destroyed. எதனால? இந்த தேவனுடைய வார்த்தையின் அறிவு இல்லாதபடிக்கு அவர்கள் சங்காரமாய் ஆயிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் போன வாரம் இந்த காரியங்கள் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். சோ கர்த்தருடைய வார்த்தையின் அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேதாகமத்தினுடைய அறிவு இல்லாதபடிக்கு நம்ம கெட்டு போயிடுவோம். நம்ம வாழ்க்கை சங்காரமாக மாறப்படும். நம்முடைய வாழ்க்கை ஒரு டிசாஸ்டருக்குள்ளாக போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கிறது. சரியா? ரொம்ப வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம குருவலான காரியங்களை கூட நம்ம செய்யலாம். நம்ம மோசமான காரியங்களை கூட நம்ம செய்யலாம். நம்ம தவறான வழிகள், தவறான காரியங்களை கூட நம்ம செய்யலாம். எப்பொழுது இந்த வசனத்தினுடைய அறிவு நமக்கு போதுமாக இல்லாத படிக்கு, இதை நாம் படிக்காத படிக்கு நம்ம இருப்போமானால் நிறைய தவறுகள், தப்பிதங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுவாகியனாலதான் இந்த வசனத்தினால நம்ம கட்டப்பட வேண்டும். சரியா? இந்த வார்த்தையினால இயேசு சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டு கண்மலை மேல் உங்க வீட்டை நீங்கள் கட்டும் பொழுது உங்க வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்க வீடு காத்து மோதும் பொழுது, வெள்ளங்கள் அடிக்கும் பொழுது உங்க வீடு கொலாப்ஸ் ஆகாத படிக்கு, அப்படின்னா உங்கள் லைஃப், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாதிக்கப்படாத படிக்கு இந்த கண்மலையின் மேல் இருக்கும் பொழுது அது ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது ஆண்டவர் ஒரு வாய்ஸ் மேனுடைய வீட்டுக்கு ஒப்பிடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். வீடை கட்டும் பொழுது நம்ம ரொம்ப ஞானமாய் கட்டுவோம், ரொம்ப திறமையாய் கட்டுவோம், ரொம்ப அறிவாளியாக ஒரு வீட்டை நம்ம கட்டுவோம். அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் நீ ரொம்ப ஞானமாக, அறிவாளியாக, கொஞ்சம் நேரம் எடுத்து படிச்சு இதை நீ கட்டும் பொழுது அது உனக்கு பிரயோஜனமாக காணப்படும். அல்லேலூயா, ஆமென். சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அதே காரியங்களே நான் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட லூக்கா 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம். அசுத்த ஆவி
ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்ட போது ஒரு மனுஷனை விட்டு ஒரு கெட்ட ஆவி புறப்பட்டு போகும் பொழுது வறண்ட இடங்களிலே அடைந்து, பாருங்க, வறண்ட இடங்களிலே அந்த ஆவி அலைந்து, இளைப்பாறுதலால் தேடியும், பாருங்க, இளைப்பாறுதல் அந்த ஆவி தேடும், கண்டடையாமல், அதுக்கு அந்த இளைப்பாறுதல் அதுக்கு கிடைக்கலன்னு சொன்ன அந்த ஆவிக்கு, அசுத்தாவிக்கு, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று நான் விட்டு வந்த என்னுடைய வீட்டுக்கு நான் மறுபடியுமாக திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது, அது வரும்பொழுது அது பெருகி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு, அது பெருகி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளையும் கூட்டிக் கொண்டு வந்து, தன்னிலும் வேற ஒரு 7 பொல்லாத ஆவிகளை அது என்ன செய்யுமா, அதோட ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும், பாருங்க, அப்பொழுது அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும், அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். அவனுடைய நிலைமை பின்னால எப்படி இருக்கும்னு சொன்னா ரொம்ப கேடு உள்ளதாக இருக்கும் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை திருப்பி வாசிப்போமாக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, இந்த பயணத்துல இந்த வார்த்தைகள், இயேசு போதித்த இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தப்பா நான் சொல்றேன். இயேசு சொன்னது எதுவுமே சாலாவாக இல்ல, கரெக்டா இருக்கும், தப்பாட்டா இருக்கும். இதுதான் நடக்கும். சரியா? வாசிப்போமாக. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, ஐயா, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது வறண்ட இடங்களிலே அலைந்து, அது வறண்ட இடங்களிலே அது போய் அலைந்து கொண்டிருக்குமா, ஒரு ட்ரையான பிளேஸ்ல அது அலைந்து கொண்டு இருக்குமா. இளைப்பாறுதல் தேடியும், அது இளைப்பாறல் அலைஞ்சி, அப்புறம் அது அலைஞ்சி ஒரு இளைப்பாறுதல். இந்த ஸ்பிரிட்க்கு ரெஸ்ட் தேவை. வழங்குது உங்களுக்கு. the best எது தெரியுமா? இந்த உடம்பு தான். சோ அது அலைந்து அது வறண்டான இடங்களிலே அது போய் தேடிக் கொண்டு இருக்குமா. அடுத்தது கண்டடையாமல், அதுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கீங்களேன், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, நான் எந்த வீட்டிலிருந்து இந்த ஆவி வெளியாவனுச்சோ அந்த வீட்டுக்கு மறுபடியுமாக நான் வருவேன் என்று அந்த ஆவி சொல்லுகிறது. அது வரும்பொழுது அது பெருகி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு, அது பெருக்கி ஜோடி இருக்கிறதை கண்டே பார்த்து திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து, ஐயா, வேற அதோட ஃப்ரெண்ட் வரக்கூடிய ஆவி அதோட ஒண்ணு போயிருச்சு. அதோட போய் 7 கூட்டிட்டு வருதுன்னா 8 பேர் 7 ஃப்ரெண்ட் அதோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து அது என்ன செய்யணும், உட்புறந்து அப்படின்னா உனக்குள்ளாக பிரவேசித்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய, ஐயா, அந்த மனுஷன் அவ்வளவுதான். அந்த மனுஷன் என்னது? சியா. அதான் இயேசு சொல்லுகிறார், அந்த மனுஷன் சியா. அந்த மனுஷன் முடிஞ்சு அந்த 7 என்ன செய்யும் தெரியாது. வாசித்து முடிச்சிருங்க. அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக, அவனுடைய பின்னிலைமை மிகுந்த கேடுள்ளதாக இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை, இயேசு பிரசங்கித்த தேவனுடைய எல்லா வார்த்தைகள், பிரியமானவர்களே, அது 100க்கு 100 உண்மையாக காணப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கலாம். நான் இந்த வசனத்திலிருந்து நான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, நல்லா கேளுங்க. ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு அசுத்த ஆவி இருக்குமானால், கேளுங்க, ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு அசுத்த ஆவி இருக்குமானால் அந்த மனுஷனை அந்த ஆவி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கும். அந்த மனுஷன் அந்த ஆவி என்ன செய்யும்? கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கும். அவனுக்குள் இருந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கும்.
the spirit will enjoy inside the man. வழங்குதா உங்களுக்கு? அது என்னென்ன விருப்பம், என்னென்ன ஆசைகள், என்னென்ன காரியங்கள் அதுக்கு வேண்டுமோ அந்த சரீரத்துக்குள்ளாக இருந்து அவரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பார். அடுத்தது அந்த ஸ்பிரிட் அதுக்குள்ளாக இருக்கு, அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்து மேனிபுலேட் பண்ணி கொண்டிருக்கும். பல விதமான தில்லுமுள்ளான காரியங்கள் எல்லாம் அது செய்து கொண்டிருக்கும். சரியா? இப்ப இயேசு இங்க அவருடைய போதனையில அவர் சொல்லும் பொழுது, பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே இந்த ஆவியை துரத்தப்படலாம். ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுத்திருக்கிறார்? உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார். யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் இந்த வல்லமை அதிகாரம் யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? உங்க கையில கொடுத்திருக்கிறார், என்னுடைய கையில கொடுத்திருக்கிறார். God has given the power and authority to cast it out. இதையெல்லாம் விரட்டுவதற்கு உங்க கையிலும் என்னுடைய கையில கொடுத்திருக்கிறார். சரியா? உலகத்தை உங்களுடைய கையில கொடுக்கல, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆவி பிடித்த ஒரு மனுஷன் இயேசு கிட்ட வரும்பொழுது, பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன நடக்கும் சொன்னா, அந்த ஆவி இயேசுவினுடைய நாமத்தினால அந்த சரீரத்திலிருந்து அது வெளியாகுகிறது. From the body he was cast. அது வெளியாகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது வெளியாகின பிற்பாடு என்ன செய்யணும்? அந்த ஆவி ஒரு வனாந்தரமான ஒரு இடங்களுக்கு அது போகிறதாம். அது போய் ஒரு இளைப்பாறுதல் தேடிக்கொண்டிருந்தது. ஏன்னா உனக்குள் இளைப்பாறுதல் எடுத்துக்கொண்டிருந்தது, உனக்குள் இருந்து அதை என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தது. உனக்குள் இருந்து அது என்ன செய்கிறதுனா அதோட விருப்பங்கள், ஆசைகள் எல்லாம் அது நிறைவேற்றி கொண்டு இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இப்ப இயேசு கிட்ட வரும் பொழுது அது விடுதலை ஆயிட்டோன்னு அது என்ன செய்யணும்? ஐயோ, அதுக்கு இடம் தேவை, அதுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. அது போய் வனாந்தரமான இடங்களில் எல்லாம் அது தேடி கொண்டிருக்குமா? யாருடைய உடம்புல புகலாம், யாருக்குள் பிரவேசிக்கலாம், யாருக்குள்ளாக இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி இது எல்லாம் அது வனாந்தரத்துல அது தேடி கொண்டு அலைஞ்சு கொண்டு இருக்குமா? அப்புறம் என்ன தெரியுமா செய்யுமா? அது இடம் கிடைக்கலன்னா எந்த இடத்திலிருந்து எந்த மனுஷனுக்குள்ளாக எந்த மனுஷிக்குள்ளாக இந்த கெட்ட ஆவி வெளியே போனுச்சோ அந்த ஆவி திருப்பி வரும், வந்து என்னை பார்க்கும். என்ன செய்யும்? வந்து என்னை பார்க்கும். இவர் எப்படி இருக்கிறாரு, இவருடைய லைஃப் எப்படி இருக்கிறது, இவருடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, இவருடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, இவர் அந்த இயேசுவோட இருக்கிறாரா? இயேசுதான் வெளியாக்குனாரு, இந்த இயேசுவோட நடக்கிறாரா? இந்த இயேசுவோட உறவுல இருக்கிறாரா? இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்கிறாரா? இந்த இயேசு கிறிஸ்துவோட போதனையை படிக்கிறாரா? அது போனது திருப்பி உன் வீட்டுக்கு வரும், உன்னை வந்து பார்க்கும். இதெல்லாம் இருக்கிறதா பார்க்கும். ஓகே, ஒன்னோல ரைட் போயிட்டு ஃப்ரெண்ட சொல்லும், ஏய் ஃப்ரெண்ட், லோக்கான ஒரு வீடு இருக்கலாம், அருமையான ஒரு வீடு இருக்கு, ஏற்கனவே அங்கே தான் தங்கினேன், நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அவருடைய 7 கூட்டாளியெல்லாம் கூட்டிட்டு கொண்டு வந்து எந்த மனுஷ இடத்துல இது போனுச்சோ அது என்ன செய்யணும்னா 7 பேரை கூட்டிட்டு உள்ளுக்கு பூந்துடும். ஏழு ஆவியோட உள்ளுக்கு பூந்துரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, 7 அதோட சேர்த்து 8 பேரு உள்ளுக்குள்ளாக அந்த சரீரத்துக்குள்ளாக மனுஷனுக்குள்ளாக உள்ளுக்கு இருந்து அவங்களுடைய வேலைகள், காரியங்கள் எல்லாம், ஊழியங்களும் செய்து கொண்டிருப்பாங்க. இந்த அசுத்த ஆவி வழங்குது அவங்களுக்கு என்னென்ன கெட்ட கெட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ, வாட் ஆர் தி ஈவில் திங்ஸ் தட் they can do, they can practice. எல்லாம் பொல்லாங்கன காரியம் சொல்றேன்.
எதெல்லாம் பொல்லாங்கான காரியத்தை செய்ய முடியுமோ, எல்லா விதமான தேவனுக்கு ஆப்போசிட்டாக எதெல்லாம் செய்ய முடியுமோ, தேவனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக, தேவனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக, நல்லா கேளுங்க, இதோட தேவனுடைய நீதிக்கு ஆப்போசிட்டாக, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட்டாக, தேவனுடைய காரியங்களுக்கு எல்லாம் எதிர்மாறாக ஆப்போசிட்டாக எதெல்லாம் செய்ய முடியுமோ உள்ளுக்கு இருந்து அது செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் சில பேர்கிட்ட நம்ம பழகும் பொழுது, சில பேர்கிட்ட பேசும் பொழுது, அவங்கள நம்ம சில நேரத்தில் நமக்கு தெரியாது, நம்ம அறிய மாட்டோம் அவங்களுக்குள்ளாக என்ன விதமான ஸ்பிரிட் ஆபரேட் பண்ணி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சில நேரத்தில் நமக்கு தெரியாது. வழங்குதா தேவ பிள்ளைகள்? You can't realize when you talk to someone they were under different spirit operation. எந்த ஆவியிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எந்த ஆவிக்குள்ளாக இருக்கிறார்கள். ஐயா நல்லா இருக்கும், கரெக்டா பேசுவாங்க எல்லாம். இயேசு கிறிஸ்து உபவாசம் எடுக்கிறப்ப பிசாசானவன் தேவ வார்த்தையை பேசலையா? ஆனா இயேசு எப்படி கண்டுபிடிச்சாரு என்ன ஸ்பிரிட் ஆபரேட் பண்ணுகிறதுன்னு சொல்லி? நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள நானும் ஏமாந்துரும். நீங்கள நானும் நம்ம ரியலைஸ் பண்ணல, நம்ம அந்த டிசர்மன் பண்ணல, பகுத்தறிகளைன்னு சொன்னா நம்ம ஏமாந்துரும். We do not know what spirit is dominating, is operating in people's life. ஏன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கு நமக்கு தெரியல. ஐயா ஒரு உதாரணம் சொல்ல, கேலப் இருக்கிறாரு, இங்க ஞாயிற்றுக்கிழமை பாக்குறோம், ஞாயிற்றுக்கிழமை கித்தார்ல ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, வர்ஷிப் பண்றாரு, ஞாயிற்றுக்கிழமை தான் பாக்குறேன். திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை நான் அவரை பார்க்க மாட்டேன். திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை நான் பார்க்க மாட்டேன். அவரு கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கிறார், அந்த 6 நாள் எப்படி இருக்கு அவருடைய ஜீவியம், அந்த 6 நாள் அவருடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டு இருக்கிறது. அவருக்கு தெரியும் ஆண்டவர் விடுதலை செய்துட்டாரு, அவருக்கு தெரியும் இயேசு தான் ஆண்டவர் என்று சொல்லி, அவருக்கு எல்லாம் தெரியும் பைபிள்ல இதுதான் உண்மைன்னு சொல்லி. ஆனா அவருடைய லைஃப் எப்படி இருக்கிறது? I do not know. அவருடைய ஃப்ரெண்ட் எப்படிப்பட்டவர்கள் எனக்கு தெரியாது, அவர் யாரோட பழகிறார் எனக்கு தெரியாது, அவர் யாரோட போறார் எனக்கு தெரியாது, அவர் யாரோட அதிகமான நேரங்களை செலுத்துகிறார் எனக்கு தெரியாது. I do not know. அப்ப சில நேரத்துல நம்ம பழகம் பொழுது வெளியே பெரியமானவர்களே, யார் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி ஸ்பிரிட்ல டாமினேட் இருக்கிறாங்க, ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி you can't realize sometimes. அந்த டிசர்ன்மென்ட் ஸ்பிரிட் இருக்கும் பொழுது உன்னால வழங்கி கொள்ள முடியும். இல்ல எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லி ஏமாறப்படுவோம் பெரியமானவர்களே, ஏமாறப்படுவோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நீங்களும் நானும் வந்துட்டோம். நல்லா கேளுங்க தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்களும் நானும் வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து தான் எல்லா விதமான அசுத்த ஆவியினுடைய கட்டிலிருந்து, சேட்டனுடைய பாண்டேஜிலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்கிறார். சாபத்திலிருந்து கர்த்தர் தான் விடுதலை செய்கிறார். வியாதியிலிருந்து ஆண்டவர் தான் விடுதலை செய்கிறார். ஒரு சில விதமான அடிக்ஷன் வழங்குதா உங்களுக்கு, ஏதாவது ஒரு விதமான அடிக்டடா இருப்பாங்க சில பேர். இந்த அடிக்ஷன்ல இருந்து விடுதலை ஆக்குனது இயேசு கிறிஸ்து தான். இது நம்ம முதலாவது வழங்கி கொண்டிருக்க வேண்டும் பிரியமான தேவ பிள்ளைகளே. அப்ப எந்த ஒரு மனுஷன் ஐயா பிசாசோட கட்டில இருக்கிறார்களோ, இல்ல சாபத்துல இருக்கிறார்களோ, வியாதியில இருக்கிறார்களோ, ஏதாவது ஒரு அடிக்ஷன்ல அவர்கள் மாட்டப்பட்டு இருக்கிறார்களோ, அவங்க எல்லாம் இயேசு கிட்ட வரும் பொழுது இயேசு என்ன தெரியுமா செய்வாரு? விடுதலை ஆக்குவார். இயேசு என்ன செய்வாரு? ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறேன்,
இப்படிப்பட்ட ஒரு ஆவியை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறத ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது பைபிளை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இயேசு கிட்ட வருகிறார்களோ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார், அவர்களை விடுவிக்கிறார், அதை கடிந்து கொள்ளுகிறார், அதை வெளியாக்கும்படியாக ஆண்டவர் அதிகாரத்தை பயன்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளிலிருந்து விடுதலை ஆக்க முடியும், அடிக்ஷன்ல இருந்து விடுதலை ஆக்க முடியும், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும். பிரியமான தெய்வம், வேற எங்கேயும் இல்லை. வேற எங்கேயும் உங்களை கட்டுக்குள்ளாக தான் கொண்டு போகும் தவிர உன்னை விடுவிக்காது. பிரியமான தெய்வம், இயேசு கிறிஸ்து தான். இடையில இந்த ஒரு வார காலமாக ஒரு வீடியோ வைரலா வந்துச்சு. தெரியல எத்தனை பேர் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஒரு லேடி, ஒரு அம்மா ரோட்டு ஓரத்துல நின்று சாப்பாட்டுக்காக அவங்க பேக் பண்ணி கொண்டிருந்தாங்க. யாராவது இந்த மாதிரி வீடியோ வந்துச்சு அவங்களுக்கு? ஒரு இந்தியன் லேடி, ஒரு மாதர் ரோட்டு ஓரத்துல நின்று சாப்பாட்டுக்காக ரொம்ப பேக் பண்ணி கொண்டிருந்தாங்க, உதவி தேடி கொண்டிருந்தாங்க. இது மலேசியா முழுதும் சர்க்குலேட் பண்ணி கொண்டிருந்துச்சு. யாராச்சும் அந்த மாதிரி வந்துச்சா? அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் பேரால ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பாஸ்டர். ஏன்னா ஃப்ரெண்ட்னால அவர் கால் பண்ணி சொன்னாரு, பாஸ்டர் இந்த மாதிரி இந்த ஒரு ஒயிட் வீடியோ வந்திருக்கு மலேசியா முழுதும். ஸோ நான் இங்கே ஹோம் வச்சிருக்கிறேன், இவங்களை அங்கே கொண்டு வந்தா நான் பார்த்துக்குவேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளைம்ல இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது செய்யுங்க பாஸ்டர் அப்படின்னாரு. ஓகே, நான் சொன்னேன், லெட் மீ செக் பாஸ்டர் அண்ட் கம் பேக் டு யூ. இதை நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் வச்சிருக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். அப்போ அவங்கள்ட்ட நான் பேசினேன், அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த வீடியோ அனுப்பி கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா உங்களை கஷ்டப்படுறாங்களா, இல்லை என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. உடனே பாஸ்டர் 3 தடவை இவங்க என்னுடைய ஹோம்ல வச்சிருந்த பாஸ்டர். எத்தனை தடவை? பாக்குறீங்க? 3 தடவை பாஸ்டர் என்னுடைய ஹோம்ல அவங்கள வச்சிருந்தேன். இவங்க அப்பப்ப வெளியே ஓடி போய் காசு கேட்பாங்க. காசு கேட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க வந்து கக்கி போத்தோல், கக்கி ரோக்கோ, அவங்க அது இல்லாம இருக்க முடியாது, தப்பிச்சு ஹோம்ல இருந்து ஓடி போய் தனிமையாக ஒளிஞ்சி இந்த மாதிரி வாங்கிட்டு ஈஸி பண்ணிட்டு ஹோம்ல வந்துருவாங்க பாஸ்டர். இவங்க வந்து ஒரு பயங்கர அடிக்ஷன்ல இருக்கிறாங்க. இவங்களை எத்தனோ ஹோம்ல வச்சு பார்த்தாச்சு. The problem of this lady is addicted to alcohol and smoking. ஷெல்டர் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அடைக்கலம் கொடுக்கிறதுக்கு, வீடு கொடுப்பதுக்கு, அவங்கள வைத்து பார்ப்பதுக்கு எத்தனோ பேர் இருக்கிறாங்க. அதான் அந்த பாஸ்டர் சொன்னாரு, அப்படி இவங்களுக்கு இந்த பிரச்சனைனா கண்டிப்பா ஷெல்டர் கொடுக்க எத்தனோ ஹோம் இருக்கு பாஸ்டர், கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. ஓ, திஸ் இஸ் த ப்ராப்ளமா? யா, திஸ் இஸ் த ப்ராப்ளம். அப்ப இந்த அடிக்ஷன்ல இவங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. குடிக்காமல் இருக்க முடியல, புகை குடிக்காமல் இருக்க முடியல, ஸ்மோக் பண்ணாம இடிக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு அடிக்டட்குள்ளாக அவங்க மாட்டிக்கொண்டு அதிலிருந்து விடுதலை ஆக முடியாதபடிக்கு she is like that, she is enjoying that, she don't want to be delivered. எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க எனக்கு தெரியும். தேவ பிள்ளைகள், இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக
இன்னைக்கு விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கேளுங்க, you are set free in Christ. உங்களை யாரும் விடுதலை செய்யல, இயேசு கிறிஸ்து தான் உங்களை விடுதலை செய்திருக்கிறார். எந்த மனுஷன் விடுதலை செய்யல, வழங்குதா, எந்த மகான்கள் உங்களுக்கு விடுதலை செய்யல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு விடுதலை செய்திருக்கிறார். விடுதலை செய்து உங்களை ரட்சித்து உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய காரியங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வீடு ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உங்களுடைய வீடு ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இந்த ஆவிகள் நம்மளை விட்டு போனது சுத்தி கொண்டிருக்கும், சுத்தி கொண்டிருக்கிறது, வகை தேடிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய வீடை நீ தேவனுடைய வார்த்தையினால, உன்னுடைய வீடு வசனத்தினால கட்டப்படாத படிக்கு, உன்னோட வீட்டை ஜெபத்துக்குள்ளாக நீ கட்டாத படிக்கு, உன்னோட வீட்டை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலிருந்து நீ விலக்கினால் டேஞ்சர். ஐயா, அசுத்தாவிக்கு ஒரு என்ட்ரி தேவை, ஒரு ஓப்பனிங் தேவை. அது உள்ளுக்கு வருகிறதுக்கு you need an entry and an opening. இதுக்கு நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் காரணமாக இருக்க கூடாது. ஓ, நான் தான் இயேசு கிறிஸ்து, எனக்கு தெரியும், நான் விடுதலை ஆயிட்டேன், நான் ஜெபம் பண்ண தேவையில்ல, நான் சர்ச்சுக்கு போக தேவையில்ல, நான் ப்ரே பண்ண தேவையில்ல, எனக்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் தேவையில்ல, அது தேவையில்ல, இது தேவையில்ல, இப்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் காத்து கொண்டிருந்து, அவன் பார்த்து கொண்டே, அவன் வீட்டை பார்த்து கொண்டே இருப்பான். நீ ஆராதனை செய்கிறியா, அவன் பாப்பான். நீ தேவ வார்த்தையை கேட்கிறியா, பாப்பா. நீ பைபிளை படிக்கிறியா, அவன் பாப்பா. நீ தேவனுடைய காரியத்திலே நீ நடமாடி கொண்டிருக்கிறியா, கர்த்தருடைய காரியங்களை கிரியைகளிலே உன்னுடைய சிந்தனை மைண்ட் இருக்கிறதா என்று சொல்லி இதையெல்லாம் அவன் கவனித்து பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலதான் நான் சொல்லுவேன், உன்னுடைய ரட்சிப்பு நீ தான் காத்துக்கொள்ளணும். யூ டோன்ட் பிளேம் எனிபடி. தயவு செஞ்சு சொல்றேன், யாரையும் பிளேம் பண்ணாதீங்க உங்களுடைய ரட்சிப்பை இழக்கிறதுக்காக. You have to protect. Jesus Christ இந்த gift, இந்த salvation உன்கிட்ட கொடுத்துட்டார். இத பத்திரமாய் பாதுகாக்கிறது உன் வேலை, என்னுடைய வேலை. நீ அதை சரியா கவனிக்கலன்னா ஐயா அது போயிடும். நீ ரட்சிப்பை இழந்துருவாய். உன்னை வேறு திசை அவன் உன்னை நவுத்தி கொண்டு போயிருவான். அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். என்னுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையின் அறிவு இல்லாதபடிக்கு சங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னுடைய வார்த்தைகளை வெறுக்கிறார்கள் என்று ஆண்டவர் ஏன் சொல்லணும் ஐயா? ஏன் ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தைகளும் கேட்டு கடைசியிலே அவனுடைய வீட்டை கண்மலை கட்டுகிறவனுக்கு நான் ஒப்பிடுவேன். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் இதெல்லாம்? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்தை திருப்பி கொடுறீங்களா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 1, 2, 3. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி, பாருங்க, இயேசு அவருடைய லைஃப். ஏன் இயேசு குறித்து நான் படிக்க சொல்றேன்னா, இயேசு என்ன செஞ்சாரு? பரலோகத்திலே தான் உட்கார்ந்து இருக்கிறாரா? ரொம்ப பேர் நினைப்பார்கள் கடவுள் வந்து பரலோகத்துல தான் இருக்கிறாரு, வானத்துல இருக்கிறாரு, மேகத்துக்கு மேலாக எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க. ஐயா, பைபிள் என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன செஞ்சாரா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம்.
பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் ஐயா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் பட்டணத்துக்கு போனார். He went to the village. கிராமங்கள் தோறும் நம்முடைய ஆண்டவர் கிராமத்துக்கு போனார். நம்முடைய ஆண்டவர் பட்டணத்துக்கு போனார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். எங்க இயேசு போனார், எங்கெல்லாம் அவர் நடந்து போனார், அவருடைய கால் எல்லாம் இந்த பகுதியில பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஓகே, அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். ஐயா இந்த பட்டணத்துக்கு இந்த கிராமத்துக்கு ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தையெல்லாம் பிரசங்கம் பண்ண போனாரு, சொல்ல போனாரு, அவர்களுக்கு அறிவிக்க போனாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து சொல்ல போனாரு. இதான் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது அவர் செய்தார். அப்ப இயேசு கிறிஸ்து செய்தார் என்றால் இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கிறது என்று மறந்து போக கூடாது. That's why I'm emphasizing to look on the word. நம்ம பாஷையில சொன்னா இயேசு கிறிஸ்து துருன் படான். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, துருன் படாங், வந்து இறங்கி பாருங்க, எங்களுடைய சோக கதையை கேளுங்க, எங்களுடைய பிரச்சனைகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி பாலிமன்ல சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ஐயா இயேசு கிறிஸ்து லிட்டரலாக துருன் படாங் இறங்கி போய் பார்த்தார், மக்கள் கஷ்டப்படுறத பார்த்தார், மக்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தார். ஏதோ ஒரு உட்கார்ந்து கொண்டு இல்ல பிரியமான தேவ பிள்ளைகளே, தாராட்டி கொண்டு ஜூம் பிபும்பான் அப்படின்னு சொல்லல. He literally went down. அடுத்தது 12 பேரும் இயேசுவோட கூட போகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் பொல்லாத ஆவிகளையும் பாருங்க, அவர் பொல்லாத ஆவிகளும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகளை நீக்கின. நல்லா கேளுங்க, எத்தனை பிசாசு? 7 பிசாசுன நீக்கின மக்தலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். பாருங்க, மக்தலேன், மேரி மக்தலேன், இவளுக்குள்ள எத்தனை ஆவி தரமா இருந்துச்சு? எத்தனை ஆவி இருந்துச்சு? எத்தனை ஆவி இருந்துச்சு? எத்தனை ஆவி இருந்துச்சு சிஸ்டர்? 7 ஸ்பிரிட். வலங்கதா பரிபூர்ணம். இயேசு போனதுனால தான், கிராமங்கள் பட்டணத்துக்கு போனதுனால தான், தேவ ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணுகிறார்கள். சில ஸ்திரீமார்கள் இந்த பிசாசு பிடித்ததுனால, அசுத்தாவி அவர்களுக்கு இருந்ததுனால வியாதிக்குள் அவர்களை தாக்கி வச்சிருந்தது. அதுல ஒருத்தி பேர் தான் மேரி மக்தலேன். இயேசு என்ன செஞ்சார்? ஏரோதின் காரியனாகிய பூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஐயா இந்த ஸ்திரீகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இவங்க விடுதலையாக்கப்பட்ட இவங்க எல்லா ஸ்திரீமார்கள் ஆண்டவருக்கு என்ன தம்மா செஞ்சாங்க? பணிவிட செஞ்சாங்க, ஊழியங்கள் செஞ்சாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட். சில ஸ்திரீமார்கள் எல்லாம் அந்த 7ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அங்க ஸ்திரீமார்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், காப்பாற்றப்பட்டவர்கள், சுகம் அடைந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிட செய்கிறார்களாம், ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். விடுதலை ஆயிட்டேன், விடுதலை ஆயிட்டேன், ஊழியம் செய்ய சொல்லு, விடுதலை ஆயிட்டேன், இயேசு தான் தெரியும். ஊழியம் செய்ய சொல்லு, விடுதலை ஆயிட்டேன், இயேசு தெரியும். ஊழியம் செய்ய சொல்லு, இயேசு எனக்கு தெரியும். விடுதலை விடுதலை ஆயிட்டு தானே, ஊழியம் செய். விடுதலை ஆயிட்டு தானே, ஊழியம் செய். விடுதலை ஆயிட்டு தானே. இதான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. விடுதலை ஆயிட்டேன், இயேசு எனக்கு தெரியும். விடுதலை ஆயிட்டேன், இயேசு எனக்கு தெரியும். விடுதலை ஆயிட்டேன். யாருக்கு தான் தெரியாது ஐயா? ஒரு 4 பேரை போய் பாரு, ஒரு 3 பேரை போய் பாரு, ஒரு 2 பேர் கூட உட்கார்ந்து பேசு. இததான் இயேசு விரும்புகிறார். இதான் ஆண்டவர் பிராக்டிகலா செய்ய சொல்றாரு. இயேசு எனக்கு தெரியும், பைபிள் தெரியும், இயேசு தெரியும், பைபிள் தெரியும், இயேசு தெரியும், எனக்கும் தான் தெரியும். ஒரு 4 பேர்கிட்ட, ஒரு 4 பட்டணத்துக்கு, ஒரு 4 கிராமத்துக்கு, ஏய் தம்பி எப்படியா இருக்க? நல்லா இருக்க? சாப்பிட்டியா? எப்படி இருக்க? ரொம்ப நாளா சொன்னி பார்த்து. எங்க போன? எங்க போன? ஐயா இதான் பைபிள் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.
அப்ப ஆண்டவர் அந்த கிராம பட்டணத்துக்கு போகும்போது இந்த மேரி மேக்டலின் 7 ஆவி அவளுக்குள் இருந்தது. ஆண்டவர் அதெல்லாம் விடுதலையாக்கி இந்த ஸ்திரீமார்கள் எல்லாம் ஆண்டவருக்குள் சுகம் அடைந்து கர்த்தருடைய காரியங்களுக்கு அவர்கள் ஈடுபட்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். நீங்க நம்புறீங்களே இல்லையோ பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் லூக்கால மார்க் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. மார்க் 16:9. வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு, அதிகாலையிலே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு, மகதலேனாள் மரியாளுக்கு ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினா சொன்னா, இந்த 7 ஆவி விடுதலை ஆவனா தெரியுமா? இந்த 7 அசுத்த ஆவி இவளுக்குள் இருந்து வியாதியில இருந்த இவளை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி விடுதலையாக்கினார் தெரியுமா? இவளுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்ன தெரியுமா சொல்ல வருகிறார்? நல்லா கேளுங்க தேவ பிள்ளைகள். You must maintain your deliverance. இவ என்ன செய்யறானா, இயேசு விடுதலை செய்த இந்த அசுத்த ஆவியில இருந்து அதுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையை அவர் அசுத்தமான காரியத்துக்குள் ஈடுபடவில்லை. அவ வாழ்க்கையில ஒரு திருப்பம் வந்தது. அதுக்கு பிற்பாடு ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறதும் ஆண்டவருடைய காரியத்துல ஈடுபடுகிறதுல அவள் இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இருந்த வரைக்கும், சாவர வரைக்கும், உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவள் ஆண்டவர் மேல் இருந்த தாகம், அவள் ஆண்டவர் மேல் இருந்த வாஞ்சை, அவள் ஆண்டவர் தேடுகிறது, ஆண்டவருடைய காரியத்துல ஈடுபட்டு கொண்டு இருந்ததெல்லாம் பைபிள் நமக்கு காட்டுகிறது. அவ இயேசு ரொம்ப நேசித்து ஆண்டவர் எதிர்பார்த்ததுனால ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு மேரியல் மேக்டலேனுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஓடி போய் சொல்லுகிறார் சீஷர்கிட்ட. அவள் லைஃப் எப்படி தெரியுமா இருந்துச்சு? கோசோனா இருக்கு. ஒரு ஆவி போய் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இளைப்பாறுதல் தேடுமா. அது இளைப்பாறுதல் கிடைக்கலனா மரியாள் மக்டலேனின் இடத்துல வந்து பாக்குது. மரியாள் மக்டலேனோ தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறார். மரியாள் மக்டலேனோ ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். மரியாள் மக்டலேனோ தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். மரியாள் மக்டலேனோ ஏதோ ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து பட்டணம் பட்டணம் தெருவு தெருவாக அநேக இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதோ மரியாள் மக்டலேனோ வந்து பார்க்கிறார், இயேசுடைய சிலுவைக்கு கீழாக இருக்கிறார். இதோ மரியாள் மக்டலேனோ இந்த அசுத்தாவி வந்து பாக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. இயேசுடைய கல்லறைக்கு போய் பார்க்கிறார். அவளுக்குள்ளாக அந்த தாகம், ஜெபம் இது எல்லாம் இருந்ததனால அந்த ஆவி ஓடிடுச்சு. She was maintained that salvation. இன்னைக்கு நீங்களே நானும் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோட போச்சு, அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை யாருனாலும் என்ன செய்வோம்? யாருனாலும் என்ன செய்வோம்? போய் 4 பேரை பார்த்து இயேசு பத்தி சொல்லு. இவதான் செஞ்சான். இவ இதான் செஞ்சான். சிம்பிளான காரியம், பேசிக்கான காரியத்தை தான் செஞ்சான். பெரிய சர்ச்சை கட்டல, பெரிய அன்னஸ்தான் இது டொமெண்ட்ரி கட்டல, பெரிய சேரிட்டி ஹோம்லாம் கட்டல, பெரிய பெரிய வழங்குதவங்களுக்கு ஸ்தாபனத்தை அதெல்லாம் உண்ட கட்டல. சிம்பிள் காரியத்தை அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு he shared the Christ, how the Lord set me free. She was maintained the salvation. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை 7 ஆவி இருந்தது. 7 ஆவி கர்த்தர் என்னை விடுதலை செய்தார். நான் வியாதியில் இருந்தேன், வியாதியை கர்த்தர் சுகப்படுத்தினார். நான் ஆண்டவரோட நடப்பேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன், நான் ஆண்டவரை செய்வேன். ஐயா, அற்புதத்திலே ஒரு பெரிய அற்புதம் ஜான் ரபின் சொல்வார். என்ன தெரியுமா? சுகம் அடைகிறது பிசாசினால் விடுவிக்கப்படுகிறது இல்லை, கடைசி வரைக்கும் நிக்கிறது இருக்கு தெரியுமா? அதுதான் அற்புதத்திலே பெரிய அற்புதம். ரட்சிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் நீ அந்த ரட்சிப்புல இறக்குறது தெரியுமா? அது தாயா ரொம்ப. ஏன்னா பைபிள்ல ரொம்ப பேர் போயிட்டாங்க. பைபிள்ல ஏராளமான ஜனங்க சுகம் அடைஞ்சவங்க, விடுதலை அடைஞ்சவங்க காணா போயிட்டாங்க.
cannot stand, they cannot maintain their holy life, they cannot maintain their spiritual life, they cannot maintain. It's not easy. அம்மாதானையா? இதான் உண்மை, இதான் சத்தியம். ஒரு நாள் பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கும் பொழுது பிசாசை பார்த்து கேட்கிறார், எங்கப்பா போயிட்டு வர? இந்த கதை தெரிந்தானே உங்களுக்கு? பைபிள்ல உள்ள கதை தான் பேசுறேன். யோப் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா பரலோகத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. வழங்குதா? சாத்தானை பார்த்து கேட்கிறார், எங்கப்பா போயிட்டு வந்த? இல்ல ஆண்டவரே, நான் அப்படியே பூமி எங்கேயும் அப்படியே ஒரு மாதிரியா உலாவி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறேன். I was running and run through மேலே கீழே அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். பார்க்குறேன் யாராவது கிடைப்பாங்களா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரும் சாத்தானும். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பார்க்கல? ஜோப் ஒருத்தர் இருக்கிறார், நீ பார்க்கல? நான் தான் பார்த்தேன். வீடெல்லாம் சுற்றி நீங்கள் பாதுகாத்து இருக்கிறீங்க, அவனை நல்லா ஆசீர்வதித்து இருக்கிறீங்க, அவனுக்கு 10 பிள்ளைங்க இருக்கு, வணங்கதான். அவனுக்கு கேமல் இருக்கு, 500 கேமல் இருக்கு, டாங்கி 500 இருக்கு, ஷீப்ஸ் அவ்வளோ இருக்கு, எல்லாம் நல்லா வச்சிருக்கிறீங்க, ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. இஸ் அ மேன் ஆஃப் ப்ராஸ்பர். அவன் பரிசுத்தமா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், எல்லாம் உன்கிட்ட இருக்கு. அவன் சொல்றான், நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறதுனால தான் அவன் உன்னைய வணங்கி கொண்டு இருக்கிறான், கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் இட அப்படின்னு சொல்ல முடியுது. ஆண்டவர் இடம் கொடுக்குறா. ஐயா, என்ன சொல்றேன்னா, அவன் மேலே கீழே பார்த்துட்டு தான் இருக்கான். ஜோப்புக்கே இந்த நிலைமைனா உங்களை பார்த்து விலைக்கு ஓடிடுவானா? லியூக் 4:13 என்ன சொல்லுது? லியூக் 4:13. லியூக் 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் என்ன சொல்லுது? பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு, பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதித்து முடித்த பிற்பாடு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்ப அவன் துங்கு மாசா. ஜீசஸ் கிரைஸ்ட் பிசாசு என்ன மாசேனா? துங்கு மாசா. He was waiting for the opportune time. சரியான ஒரு நேரத்துக்கு அவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான் இயேசுவை தள்ளுறது. அதான் வசனம் சொல்லுது. அப்ப இவங்களுக்கெல்லாம் இந்த கெதினா, நீங்களும் நானும் ஹீரோவா? சொல்லுங்க, நீங்களும் நானும் ஹீரோவா? அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன், அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வகுமாரன், அப்படிப்பட்ட இவங்களுக்கு மகானுக்கு பரிசுத்தவான்களுக்கு பைபிள் இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்களுக்கே இந்த நிலைமை, இந்த கதியில அவங்க கடந்து வராங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You must maintain. Don't blame anyone if you lose your salvation. நிறைய பேர் இங்கிலீஷ் ஊழியத்திலும் சரி, வெளியும் நிறைய பேர் ஆண்டவருக்குள் வந்து பிசாசுனால் பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டு வியாதியில இருந்து சுகம் அடைந்து அந்த ஆரம்ப கட்டம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு அவங்க இல்ல, பின் மாற்றத்துல போய்விட்டாங்க. ஏன் சர்ச்சுக்கு வரல? ஒரு சாக்கு சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. ஏன் சர்ச்சுக்கு வரல? கல்யாணத்துக்கு போனோம். ஏன் சர்ச்சுக்கு போல? விருந்துக்கு போனோம். ஏன் சர்ச்சுக்கு போல? இங்க போனோம். இப்படியே போய் 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 அந்த என்ட்ரியை அவங்க கொடுத்து, அந்த ஓப்பனிங்கை கொடுத்து, இன்னைக்கு அத்தனை பேரும் ஆண்டவர்கிட்ட இல்ல. இதுதான் வேதத்தினுடைய அறிவு நமக்கு தேவை. நம்ம நினைக்கும் இது ஒன்னும் இல்லைன்னு. நீ நினைப்ப, அவன் நினைக்க மாட்டான், பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்க சொல்லுவ ஓகே, உனக்கு அது ஓகேயா இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு அது ஓகே எனக்கு தெரியல.
ஆனா நீ பின்மாற்றத்துக்குள் போகும் பொழுது, உன் ரட்சிப்பை இழக்கும் பொழுது நீ யாரை காட்ட போற? நீ யாரை பிளேம் பண்ண போற? ஜஸ்ட் பாருங்க, நினைச்சு பாருங்க. You must maintain your spiritual life. அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க சொல்லுகிறோம், ஜெபிக்க சொல்லுகிறோம், தேவனுடைய காரியத்துல ஈடுபட சொல்லுகிறோம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல ஈடுபட சொல்லுகிறோம். ஏன் இதெல்லாம் சொல்லுகிறோம்னா, ஐயா இந்த உறவு, இந்த ஐக்கியம், இந்த காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு இல்லாமல் போகும் பொழுது சத்துருவான் இப்படிதான் ஒன்னொன்னு அடிக்க ஆரம்பிப்பான். நேஷனல் ஜியோகிராஃபில நீங்க பாருங்க, மிருகத்தை வேட்டையாடும் பொழுது கும்பலா போய் ஆட, கும்பலா அப்படியே நிக்குங்க. ஆனா ஒன்னு ஸ்பாட் பண்ண, அந்த கும்பல், அந்த கூட்டத்தை என்ன தம்மா செய்யும்? அது கலைக்கும். இந்த அனிமல்ஸ் என்ன செய்யணும்? அந்த லயன்ஸ் மத்த காரியங்களாம் அந்த கூட்டத்தை கலைக்கும் போது, அது கூட்டமா தான் இருக்கும். அந்த கூட்டத்தை கலைச்சி ஒன்னொன்னு அங்கங்க ஓடும்போது அது ஸ்பாட் பண்ண பாருங்க, அதோடைய பிரேயில மாட்டிக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும், கூட்டமா இருக்கிற யூனிட்டி இஸ் பவர். இன்னைக்கு ரொம்ப பேர் இயேசு தெரியும். எப்படி உன்னுடைய இயேசு லைஃப் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறியா? கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறியா? கேளுங்களேன், யோசிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் நான் சர்ச்சுக்கு போனேன், அவ்வளவுதான் தெரியும். அந்த அறிவு தான் உங்களுக்கு இருக்கும். அதனாலதான் பைபிள், லூக்கா இதெல்லாம் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் கிராமங்கள் பட்டணத்துக்கு போய் நடந்து போய் தேவ ராஜ்யங்கள் சுவிசேஷத்தை சொல்லி அங்க அசுத்த ஆவிகள் இருக்கிறதை கண்டு ஆண்டவர் விடுதலையாக்கி வழங்குதான். உடனே அவங்க பணி வீடை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் பெரியமான தேவர்கள் இயேசுவை செய்தார் என்றால் இன்னைக்கு நீங்களும் நானும் ஏமாத்துறோம். கூட இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் பத்திரமா இருக்கணும். வணக்கம். இந்த ரட்சிப்பை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளணும். ரட்சிப்பு எப்ப நிறைவேறுதுன்னு சொன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேருகிற வரைக்கும் தான் இந்த ரட்சிப்பு நிறைவேறும். வணக்கம். வேற ஒன்றும் இல்லை. இந்த இடைக்காலத்துல, இந்த ஜேர்னியில ஐயா பல விதமான அப்சைட் டவுன் வரும், கடுப்பு வரும், கோபம் வரும், தூக்கி போட்டுட்டு போயிடுவோம், ஊழியம் செய்ய இதெல்லாம் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம வரும்பொழுது அவனும் வந்து பார்ப்பான். ஆப்பர்ச்சுனிட்டி டைம் அவன் வெயிட் பண்ணுவான். அவனுக்கு சாதகமான ஒரு நேரத்தை வரும்பொழுது அவனை டக்குன்னு வந்து லாக் பண்ணுவான். என்ன செய்ய போறோம்? நம்ம பிளேம் பண்ணுவோமா? ஒரு பிரதர் சொன்னார், அவருக்கு இனிமேல் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படின்னாரு. ஏன்? சர்ச்சில் வந்து என்னை பத்தி எல்லாம் தவறா பேசுறாங்க. என்ன சொல்றாரு? சர்ச்சில் எல்லாமே அப்புறம் நீங்கெல்லாம் அவரை தனியா, அவர் வந்து நீங்க தப்பா பேசுறீங்க, நீங்க எல்லாம் வந்துருமா? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா? அதான் எப்ப நீங்க எல்லாம் எப்ப திரும்ப தவறா பேசுறீங்க? அவர் சொல்றாரு, லாக்டவுன் டைம். என்ன ஐயா லாக்டவுன் டைம்ல யாரும் வர முடியும்? ரந்தாஸ் நகரி முடியல, ரந்தாஸ் டைரா முடியல. சர்ச்சை திறக்கணும், சர்ச்சை க்ளோஸ் பண்ணணும். எம்கேன்னு இத்தனை பேரு கொடுத்தா இத்தனை பேரை வச்சு ஓட்ட வேண்டியதா இருக்கு. இது நடுவில் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். COVID-19க்காக நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அவர் வந்து நீங்க இப்படி பேசுறீங்க, இது லாஜிக்? அது நான் சொல்றேன். ரொம்ப பேரு பழிய தூக்கி போடுறது எங்க தெரியுமா? இளிச்சவாயான ஒரு இடம் சர்ச். நான் ஒன்னு சொல்றேன், இது கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய சரீரமா இருக்கு. சும்மா நீ பலியை போட்டுக்கிட்டு இருந்தனா சாரி, முதுவை பாரியா. நான் சொல்றேன், உன்னுடைய முதுவை முதல் பாரு. சும்மா தான் சொல்றேன், சும்மா அறிவு இல்லாம ஞானம் இல்லாம எடுத்து பேச. வருத்தமா இருக்கு, கவலையா. இப்படிலாம் ஆண்டவருக்குள் இருக்கிறவங்க நினைக்கிறோம். நம்ம அப்படி
அப்படி இருக்கக்கூடாது. We must be mature. You must be a reader of the word of God. You must pray. You must serve the Lord. You must share your testimony. You must maintain your holy life. You must maintain your testimony. உன்னுடைய சாட்சியம் பத்திரமாய் நீ பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. தானியேல் பாபிலோன் தேசத்தில், ஷெட்ராக், மேஷாக், அபினேகோ 3 சகோதரர்கள், தானியேல் 4 பேர் எப்படியா வாழ்ந்தாங்க? They maintained. ஒரு அற்புதம் நடக்கலாம் அவங்க லைஃப்ல, எந்த பேயும் ஓட்டல. தானியேல் எங்கேயாச்சும் பேய் ஓட்டி இருக்காரா? இயேசுவின் நாமத்தில் போல் சொன்னாரா? இல்ல. ஷெட்ராக், மேஷாக், அபினேகோ பேய் ஓட்டி இருக்கிறாங்க? இல்ல. ஆனா அவங்க அந்த சவாலுக்குள், அந்த நெருப்புக்குள், அந்த சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்டாங்க. அவங்க அதுல வாழ்ந்தாங்க, அதுல ஜீவித்தாங்க, அதுல நின்னாங்க ஆண்டவருக்காக. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஜெபிப்போமாக. Can we pray just? நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 24 27 பிரியமான தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு போகும் பொழுது அது வெளியாகி வண்ணாந்தரமான இடங்களிலும் அது அலைந்து தேடி இளைப்பாறுதல். அதுக்கு ஒரு உடம்பு தேவை. பரிசுத்த ஆவிகள் குடியிருப்பதுக்கு ஒரு உடம்பு தேவை. அது தேடும். அந்த உடம்புல நம்ம தேவனுடைய சமூகத்திலே வந்து நம்முடைய சரீரமும் சரியாக இருக்காமல் இருக்குமானால் நம்மளுடைய எதிகளும் பாதிப்பும் ரொம்ப மோசமாக இருக்கும். பெரியமான தெய்வ பிள்ளைகள், பிதாவே, இந்த கால நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ரட்சிப்பை எங்க கையில நீங்க கொடுத்தீங்க. மேரி மெக்டலேனுடைய வாழ்க்கையை நாங்கள் வாசிக்கிறோம். How she was delivered from the 7 demons. She served. She was sharing your gospel, O Lord. உடைய சுவிசேஷம், உம்முடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க ஒரு மகளாய் கர்த்தர் ஊழியங்களை செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து உமக்குள்ளாக ஜீவிக்க, உமக்குள்ளாக வார்த்தையில கட்டப்பட, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய உறவுல ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடியதாக நாங்கள் காணப்பட எனக்கு உதவி செய்ய. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல பேதுருவே சொல்லுகிறார், கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரெல்லாம் வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி, வெளிய ஆண்டவரே சிங்கத்தை போல ஆண்டவரை கர்ச்சித்து யாரை ஏமாத்தி, யாரை வஞ்சிக்க வேண்டும், யாரை முழுக வேண்டும், யாரை பிரிக்க வேண்டும், யாரை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிற அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் பவுல் சொல்லுகிறார். நான் அவனுடைய தந்திரத்தெல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவரே பவுல் சொல்லுகிறதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் வேதத்துல. இவங்க எல்லாம் அவருடைய திட்டங்கள், காரியங்கள் எல்லாம் அறிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவரே, பேதுரு கூட ஆண்டவரை சல்லடையிலே போட்டு சலிக்கும்படியாக, பிசாசானவன் உன்னை வஞ்சிக்கும்படியாக, உன்னை கொண்டு போகும்படியாக என்னிடத்துல உத்தரவு கேட்டான். நானும் உனக்காக, உன்னுடைய விசுவாசத்துக்காக ஜெபித்து கொண்டு இருந்தேன் என்று பேதுருவை பார்த்து நீங்க சொன்னீங்க. அப்பா ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் நிற்கவும் நிர்மலமாகாத படிக்கு நாங்கள் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரே, இது எங்களுக்கு கடினமாக இருந்தாலும் கூட, இது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட, இதுதான் எங்களுக்கு இடுக்கமான வாசல் வழியாக நாங்கள் கடந்து போகிற ஜனங்களாக ஆண்டவரை நாங்கள் வாழ ஜீவிக்க, யாரையும் நாங்கள் இழந்துராதபடிக்கு, ஆண்டவரை யாரும் ரட்சிப்பை விட்டு போயிராதபடிக்கு கர்த்தர் காத்து நடத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிங்க. தேவ கிருபை, தேவனுடைய கரம் எல்லார் மேலும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.